Recording in progress. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சந்திரசேகர் ஐயா அவர்கள், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலின் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லா கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீர், அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி, உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்களத்தமத்தே, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனியாலும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினகி நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமுடு காயக்கற்பம் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க,
வாழ்க ஐயா. இது நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. தொடர்ந்து வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இனி பிறவி இல்லை என்ற தலைப்பிலே சில கவிகளை சிந்தித்து வருகின்றோம். இன்றைய கவி காலத்திற்கேற்ற மாற்றங்கள். தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அவ்வப்போ தெளிந்தவரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். நாடு, காலம், இடம், பொருட்கள் உற்பத்தி கொப்ப என்றென்றும் இவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் இம்முறையும் அமையா. அன்றன்று பொருந்தும்வாறு அறிஞர்கள் தம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார், ஏற்று நலம் காண்போம். தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடர். மனிதன் தோன்றிய போதே ஞானியாகவோ உத்தமனாகவோ தோன்றவில்லை. இறைவன் மனிதனை படைத்திருந்தால் தெய்வாம்சமாகவே படைத்திருக்கலாம். படைப்புக்கு மூலம் இறைநிலைதான் என்றாலும் வந்த சரித்திரம் தெய்வீகம் அல்ல. பஞ்சபூதங்கள், ஓரறிவு ஜீவன்களிலே தாவரங்கள் வரைக்கும் பயணித்து வந்த தெய்வீகம் புழு என்ற ஜீவன் தோன்றிய போது அது தடம் பிறந்து தன் வாழ்வதற்காக, தன் உயிர் வாழ்வதற்காக இன்னொன்றை சார்ந்து வாழ்வது என்ற இயற்கை நீதியிலே அடுத்த உயிரை பற்றி உணவாக கொண்ட போது ஏற்பட்ட அதர்மம், அது இயற்கை விதிக்கு உட்பட்டதுதான் என்றாலும் அது நீக்கப்பட வேண்டியது தெய்வாம்சத்திற்கு முரண்பட்டது. ஆனாலும் இதை தவிர்த்து வேறு பரிணாம வழி கிடையாது. இறைநிலையே எழுச்சி பெற்று ஒவ்வொன்றாக அடைந்து வந்து உச்சம் தொட்ட நிலைதான் மனித திருவடிவம். அப்ப இதை அடைகின்ற வழியிலே எத்தனையோ மாற்றங்கள், அதிலே தீதும் நன்றும் கலந்தேதான் வந்தன. அப்படி 5 அறிவு விலங்கினங்கள், பறவைகள் வந்த பிறகுதானே மனிதன் வந்தான். அதனால் எல்லா ஜீவராசிகளின் வாழ்க்கை செயல்பாடுகளும் அனுபவங்களும் ஒன்று கூட விட்டு போகாமல் தொடர்ந்து கருமைய தொடர் என்ற வகையிலே கருமையத்திலே அனைத்துமே இருப்பாக காந்த களத்திலே பதிந்து விட்டன. இதுதான் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக
அது ஏன் அறிவு தொடர் என்றால், ராமாயணம் என்ற சொல்லை இறைநிலையின் அறிவின் பயணம் என்றுதான் பொருள். ராம் அயனம் என்றால் மாற்றம். ராம் என்பது காந்தாலேகன், ரா என்பது உயிர் மெய்யெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து. அப்போ மெய்யும் உயிர் மெய்யும் கலந்தது தானே இந்த உலகம், ஜீவன்கள். எனவே இறைவனே பரிணமித்து வந்த அறிவின் பரிணாமம், அறிவின் பயணம், அதுதான் மனிதன் வரைக்கும் தொடர்ந்து வந்து இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தொடர் பயணத்திலே எந்த அனுபவங்களும் விட்டு போவதே இல்லை. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட் என்று இன்றைக்கு அறிவியலே அதற்கு சான்றளித்திருக்கிறது. சில நுட்பமான கருவிகளை கண்டெடுத்தோம் என்றால், என்றைக்கோ வாழ்ந்த மனிதனின் அனுபவத்தை கூட கண்டெடுக்க முடியும் என்று மகர்ஷி ஒரு கவியிலே தந்திருக்கின்றார். அது விஞ்ஞானத்தின் வளர்ச்சியிலே வரலாம், வந்திருக்கலாம், அல்லது வர வேண்டியதாக இருக்கலாம். நமக்கு தெரிகின்ற செய்திகள் எல்லாம் அரசியல், சினிமா தானே. விஞ்ஞானத்தை பற்றி ஒரு அமைப்பை நடத்தினால் அது நட்டத்தில் தான் போகும், மக்கள் பார்ப்பாங்க இல்லையா. எனவே விஞ்ஞான நுட்பங்கள் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம், அல்லது வெளிப்படுத்தக்கூடிய எதிர்காலம் வரலாம். இப்படி தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக விலங்கினத்திலிருந்து வந்த ஆதி மனிதன், பிறகு கற்காலம், உலோக காலம், இப்படி எல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இன்றைக்கு கம்ப்யூட்டர் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே கம்ப்யூட்டர் மயம்தான். இந்த அனுபவங்கள் எல்லாமே அந்தந்த தலைமுறை மனிதனிடத்திலே பதிந்து அதுவே இருப்பாக அடுத்த சந்ததிக்கு பயணிக்கும், இடம் மாறும். இப்படி அறிவு தொடராக அவ்வப்போ தெரிந்தவரை சரி, மனிதனாக வருகின்ற வரைக்கும் பிறர் வளம் பறித்தல் என்ற ஒரு குற்றம் தானே. 2 புழுவிலே இருந்து 5 விலங்கு வரைக்கும் இன்னொரு ஜீவனை அடித்து கொன்று உணவாக கொண்ட ஒரே குற்றம் தானே. அதை மகிழ்ச்சி பிறர் வளம் பறித்தல் என்பார்கள். ஆனால் இந்த ஒற்றை பண்புக்குள்ள 4 அம்சங்கள் கலந்திருக்கிறது. அதை மகிழ்ச்சி அவர்கள் விளக்குகின்ற போது, பசித்த ஜீவன் இன்னொரு ஜீவன் உணவாக கொள்கின்ற போது அதை பிடித்து அழுத்தி நசுக்கித்தானே கொன்று உணவாக கொள்ள முடியும். அப்போ பிடித்து அழுத்தி நசுக்குகின்ற போது ஏற்படக்கூடிய வலி என்ற துன்பம், அப்போ இன்னொரு உயிரை துன்புறுத்துவது, பிறகு அதை கொன்று விடுகிறது இல்லையா ஏதோ ஒரு வகையில. அப்போ இன்னொரு உயிரை கொலை செய்தது, அதன் உடலை தனக்கு உரிமை இல்லாத, உடைமை இல்லாத இன்னொரு ஜீவனின் உடலை உணவாக கொண்டது. 4வது முக்கியமான அம்சம், இதற்கு எப்படி வாழ்வதற்கான உரிமை உண்டோ அதே உரிமை கொல்லப்பட்ட ஜீவனுக்கு உண்டல்லவா, அந்த சுதந்திரத்தை பறித்தல். இப்படி வருத்துதல், உயிரை கொல்லுதல், உணவாக கொள்ளுதல், சுதந்திரத்தை அழித்தல் என்ற 4 அம்சங்களும் இணைந்த தொகுப்பு தான் பிறர் வளம் பறித்தல். அப்போ இந்த பிறர் வளம் பறித்தல் என்ற குணம் இங்கே வந்த போது கொலையும் நடக்கும், கொள்ளையும் நடக்கும், துன்புறுத்தலும் நடக்கும், சுதந்திரத்தை பறிக்கின்ற செயலும் நடக்கும் இல்லையா. எனவே இந்த விலங்கினத்திலிருந்து வித்தெடுத்து வந்ததுனால மனிதனிடத்திலேயும் இதே குணங்கள்
இருந்ததிலே தவறு கிடையாது, வேறு வழி இல்லை. ஆனால் தொடர்ந்து வந்த பரிணாம வளர்ச்சியிலே அறிவின் மேன்மை பெற பெற, அறிவின் சிந்தனை ஆற்றல் வளர்கின்ற போது, அவ்வப்போ தெளிந்தவரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். கருத்துக்களும் மேன்மையடைந்து கொண்டே வந்தன, செயல் ஒழுங்கும் மேன்மையடைந்திருக்க வேண்டும், வந்தது. ஆனா முழுமையாக அது நிறைவு பெறவில்லை. அதனால் என்ன, சில பேர் ஒழுக்க சீலர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் பெரும்பான்மை மக்கள் பிறர் வளம் பறித்தல் என்ற 4 குற்றங்களிலே தான் வாழ்கிறார்கள், தங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். இப்படி அவ்வப்போ தெளிந்தவரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் 2 பிரிவாக செயல் ஒழுங்கும் கண்டோம். சரி, நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்திக்கு ஒப்ப, இதுதான் பேதங்கள். நாடு பிரிவுபட்டது, அப்போ தன்னுடைய நாடு என்ற ஒரு உணர்வு, அதை தேசப்பற்று என்று வளர்த்து விட்டு, அப்ப நாடுகளால் 2ஆக இருந்த பிரிவு பலவாக பிரிந்துபட்டது. காலம் ஆதி மனிதன் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ மாற்றங்கள், இன்றைக்கும் குறுகிய காலத்திலேயே பல மாற்றங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் மாற்றத்தை நோக்கி வெகு விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இடம், நாட்டிலே இருக்கக்கூடிய அந்தந்த இடங்களிலே, ஒரு நாடு என்றால் ஒரே மாதிரியான நிலை இல்லையே, ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான மக்களுடைய உணர்வு நிலை, குணங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ இங்கே அமெரிக்காவில் பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடுகிறது. அதே போல இந்தியாவில் பாருங்களேன், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தன்மைகள் எல்லாம் மாறுபடுகின்றன. அப்படி இடம் பொருட்கள் உற்பத்தி, இன்றைக்கு உலகத்தில் உள்ள எத்தனை தேவைகள் உண்டோ அத்தனைக்கும் உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் வாணிபத்தை வளர்த்து கொண்ட ஒரு நாடு என்றால் சைனா தான். நீ எந்த நாட்டுல போய் எந்த பொருள் எடுங்க, மேட் இன் சைனாவா தான் இருக்கும். அதே போல என்ன விலைக்கு வேணுமோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி செய்து கொடுப்பாங்க. இந்தியா மாதிரி டூப்ளிகேட் வேணும்ப்பான்னு கேட்டால் அதையும் செய்து கொடுப்பான். ஜெர்மன் மாதிரி குவாலிட்டி பேஸ், நம்பர் 1 குவாலிட்டி இருந்தால் தான் வாங்குவோம் என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி செய்து கொடுப்பாங்க. இப்படி எந்த தகுதிக்கும் எந்த பொருள் உற்பத்தி செய்து உலகத்தையே வாணிபத்தால் கவர்ந்திருக்கின்ற நாடுன்னு சொன்னா சைனா. அப்படி உற்பத்தி பொருட்கள் கோப்ப, சரி, என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையா. என்றென்றும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரே மாதிரியான இந்த நாடு, பண்பாடு, கலாச்சாரம், தொழில், உற்பத்தி, வியாபாரம் எல்லாம் ஒரே மாதிரியா இருந்தது. ஒவ்வொரு இடத்தையும் மாறிக்கொண்டிருக்கும். என்றென்றும் எவ்விடத்தும் எல்லா காலத்தும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையா. இப்போ ஜெயின மதம், புலால் உண்ணாமை முதன்மையான கருத்து. ஆனா வட்டி கடை நடத்தலாம், வட்டி வாங்கலாம். அப்ப புலால் உண்ணாமை, ஆனா வட்டி வாங்கலாம். இஸ்லாத்துல புலால் உண்ணலாம், வட்டி வாங்கக்கூடாது. இந்து தத்துவத்துல மது அது ஏற்படுதா இல்ல. கிறிஸ்தவத்துல எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அந்த பானகம் அருந்துறது சடங்காகவே வைத்திருக்காங்க. இப்படி ஒரு மதத்திலே தர்மம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொரு மதத்திலே அதர்மம் என்கிறது
அப்படி என்றால் உண்மையிலேயே எது நல்லது, எது கெட்டது? புலால் உண்பது நல்லதா கெட்டதா? மது அருந்துவது நல்லதா கெட்டதா? கொலை செய்வது புண்ணியமா பாவமா? குழப்பம்தான் மிச்சம். அப்போ ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையவில்லை. அன்றன்று பொருந்தும்வாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார். அப்போ இது எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டவைதான். அதாவது பண்பாடுன்னு சொல்றோம் இல்லையா? பண்பாடு என்ற சொல் பண்படுதல், பண்படுத்துதல். பண்படுத்துதல் என்றால் கலர் நிலத்திலே தாவரங்கள் வளராது. அது உள்ள கல் முள்ளு எல்லாம் நீக்கி 1 அடி 2 அடிக்கு அது நல்ல சத்து மண்ணாகவே இருந்தால் அது விவசாயத்திற்கு பயனாகும் தாவரங்கள் முளைக்கும். அதுபோல நிலத்தை பண்படுத்தினால் பயிர்கள் செழிப்பாக வளரும். மனதை பண்படுத்தினால் வாழ்க்கையில் சுகங்கள் நிறைவாகும். அப்ப மனதை பண்படுத்துகின்ற பண்பாடு, இந்த பண்பாடு எல்லா நாடுகளிலும் ஒன்று போலவா இருக்கிறது? ஆனால் அப்படியே நிலைத்திருக்கிறதா? எங்க பண்பாடு இது என்று நிலைத்திருக்கிறதா? காலத்திற்கு ஏற்ப எத்தனையோ மாற்றங்கள். திருமணம் என்ற அமைப்பே இல்லாத காலம், பிறகு அதுதான் உயர்ந்தது என்று அறிமுகப்படுத்தப்பட்ட காலம், பின்பற்றப்பட்ட காலம். இன்றைக்கு லிவிங் டுகெதர் காலம். இப்படி மாறிக்கொண்டே வருகிறதே. இதுல எது உயர்ந்தது என்றால், பண்பாடு என்றால் ஒவ்வொரு மனிதனும் பண்பட்டு அடுத்தவர்களுக்கு இந்த பிறர் வளம் பறித்துன்ற இதுல இருக்க 4 குற்றங்கள், அதை நிகழ்த்தாமல் செய்யாமல் வாழ்வதுதான் உயர்ந்த பண்பாடு. அப்ப ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவி வாழ்கின்ற பண்பாடுதான் உயர்ந்ததாக இருக்கும். இப்ப இத்தனை காலம் ஆகியும் இது உலகளவிலே ஒன்றாக இல்லை. அதனால்தான் மகர்ஷியை சொன்னார்கள், புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். எத்தனையோ பண்பாடுகள் வந்துவிட்டன, இருக்கின்றன. ஆனா எதுவுமே நிறைவாக குறையற்றதாக இல்லை. எனவே புதிய ஒரு பண்பாடு உலகத்திற்கு வேண்டும். அதிலே அவரவர்கள் உழைப்பினால் வாழ்வது, மற்றவர் சுதந்திரத்திலே உரிமையிலே தலையிடாமல் இருப்பது, உணவுக்காக உயிர்களை கொள்ளாமல் இருப்பது, சமுதாய சொத்துக்களை, பிறருடைய உணர்வுகளை, சுதந்திரத்தை போற்றி காப்பாற்றுவது, இப்படி உயர்ந்த பண்பாடு ஒவ்வொரு தனி மனிதத்திலேயும் இருக்க வேண்டும். பிறகு உலகளாக வருகின்ற போது போர் ஒழித்து ஒரு நேர்மையான நீதிமுறையை கொண்டு 14 அம்சங்கள் உணைந்ததாக உலகத்திலே அமைதி நிலவிவிட்டால் அப்ப உலகெங்கும் ஒரே பண்பாடு அமைந்து போகும். பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து விட்டாலே செயல்பாடுகள் இவை எல்லாமே மாற்றம் பெற்று ஒரே நிலைக்கு வந்துவிடும். அதே போல தேவைகள் அதுவும் சீராக நிறுவப்பட்டுவிடும். அப்படி இதுவரைக்கும் அமையவில்லை. அதனால் அன்றன்று பொருந்தும்வாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிஞர்கள் தோன்றி அன்றன்றைக்கு மக்கள் மத்தியிலே அறம் சார்ந்த வாழ்க்கையை போதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் முழுமையாக மாற்றம் நிகழவில்லை. காரணம், ஒரு ஜான் ஏறினா முலம் சறுக்கிற மாதிரி அரசியல், மத நம்பிக்கை,
பொருளாதாரம். இந்த 3 துறைகளும் மக்களை சுரண்டியே வாழ்வதனால மக்களுக்கும் அதே ஏற்புத்தன்மை வந்து விடுகிறது. ஏமாற்றுவதும் ஏமாறுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. இன்றைக்கு ஒரு மனிதன் அடுத்த மனிதனை அல்லது ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஏமாற்றவோ அல்லது வலிமை குறைந்த நாடு தாழ்ந்து போகவோ வெட்கப்படுவதும் இல்லை, பயப்படுவதும் இல்லை. அப்ப வலிமை உள்ளவன் வைச்சதெல்லாம் சட்டம் ஆகிவிட்ட நிலை இன்னும் மாறலையே. அது மாறி எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நிலை வருகின்ற போதுதான் மாற்றம் முழுமை பெறுகிறது. அது வரைக்கும் அன்றைக்கும் வாழ்கின்ற சீர்திருத்தவாதிகள், சிந்தனையாளர்கள், குருமார்கள், ஞானிகள் என்ன கருத்தை மக்களுக்கு துயர் தீர்ப்பதற்காக போதிக்கின்றார்களோ அவற்றை ஏற்று நலம் காண்பதுதான் மனிதனுக்குரிய பண்பாடு. அதாவது தனியா ஒரு மகான் வரணுன்றது மட்டும் இல்லை. குடும்பத்திலேயே பெரியவங்க இருக்கிறாங்க. அவர்கள் பெற்ற அனுபவத்தை கேட்டு அடுத்த தலைமுறை துன்பம் தரக்கூடியவற்றை நீக்கிவிட்டார் ஒரு மாற்றம் சுகத்தை நோக்கி நகரும் இல்லையா? ஆனா உங்க காலமெல்லாம் வேற, எங்க காலம். இப்படி ஒவ்வொரு தலைமுறையும் இதே வசனத்தை தான் பேசிட்டு இருக்கு. அனுபவங்கள் மதிக்கப்படுவது இல்லை. அப்ப அனுபவங்கள் எல்லோருக்கும் உண்டு என்றாலும் அதை சீர்தூக்கி பார்க்கின்ற திறம் எத்தனை பேருக்கு இருக்கு? அதுவும் இல்லை. வயதாகிவிட்டால் தனக்கு தெரிந்ததுதான் சட்டம் என்று அடுத்த தலைமுறைக்கு திணிக்கின்ற பேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இது மிகப்பெரிய குறைபாடு. அப்போ யாருடைய அனுபவம் அடுத்த வருகின்ற தலைமுறைக்கு பயனாகும் என்றால், எந்த இல்லத்திலே பெரியோர்கள் தங்களுடைய அனுபவங்களை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து இன்றைய கலாச்சாரம், பண்பாடு, சமுதாய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதை எப்படி பயன்படுத்த முடியும், எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் என்று விளக்கத்தோடு அறிவியல் பூர்வமாக சொன்னார் அந்த சந்ததிகள் ஏற்றுக்கொள்வார்கள். வெறுமனே இப்படி செய், அப்படி செய், இப்படித்தான் செய்யணும் என்றெல்லாம் வெறுமனே திணித்தல், நல்லதோ கெட்டதோ தான் தெரிந்ததையே சத்தியம் என்று திணிக்கின்ற போக்கு ஒரு தெளிவு வராத நிலைக்கே கொண்டு போய்விடும். ஒரு மாற்றம் நிகழாத இடத்துக்கே கொண்டு போய்விடும். இதுல என்ன, குடும்பத்துல மட்டும் இல்லை, நாங்க இந்த கட்சிக்கு தொண்டர்கள், நான் இந்த நடிகனுக்கு ரசிகர்கள், நான் இந்த கிரிக்கெட்டு மற்ற விளையாட்டுகளுக்கு ரசிகர்கள். இந்த தொண்டர்கள், ரசிகர்கள்லாம் இது கௌரவ பேர். இதுக்கு அசல் வார்த்தை அடிமைகள். அசல் வார்த்தை அடிமைகள். ஏன்னா அவர் என்ன தவறு செய்தாலும் கூட அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கின்ற குணம்தான் இருக்குமே தவிர, தான் சார்ந்திருக்கின்ற ஒரு கட்சியோ நடிகர் ரசிகர் மன்றமோ அது தவறு செய்கின்ற போது கூட தவறு ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த குறைபாடு சமூகத்தை அழிக்குமே தவிர மாற்றிவிடாது. எனவே சுதந்திரமாக இருக்கணும். யாருடைய ஆளுமைக்கும் நாம் அடிமையாக கூடாது. தவறு செய்தால் தவறுதான், நல்லது செய்தால் பாராட்டுக்குரியது என்று சுயமாக தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த சுய சிந்தனை இருக்கணும். அதுதான் குடும்பத்திலேயும் வழிகாட்ட முடியும், சமுதாயத்திற்கும் வழிகாட்ட முடியும். அப்படிப்பட்ட அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருகின்ற போது மற்றொரு கடமை என்ன? அதை அலட்சியப்படுத்தவோ புறம் தள்ளவோ செய்தால் நட்டம் நமக்குத்தான். அப்ப அது எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடியது என்பதை
சீர்தூக்கி பார்த்து சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இந்த அறிவு ரீதியாக அதை ஏற்றுக்கொள்வதா புறம் தள்ளுவதா என்று முடிவு செய்து பின்பற்றினோம் என்று சொன்னார். நிச்சயமாக உலக சமுதாயம் நல்லதை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் உலக அமைதி நிச்சயமாக வந்தே தீரும். அதற்கு சமுதாயம் ஒத்துப்போகிறதா அல்லது இயற்கை கையில் எடுக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது சமுதாயம் தானே திருந்துவது போன்ற ஒரு நிலை இல்லை. இயற்கை கையில் எடுத்தால் தான் திருத்தம் வரும். So when preventive measures are not in practice, positive measures will come into force. The positive measures என்பது இறைவன் நடத்துகின்ற மாற்றங்கள். பாசிட்டிவ் என்பது இறைநிலை தானே. அப்ப பாசிட்டிவ் மெசர் என்பது இயற்கை அல்லது இறைநிலை நிகழ்த்துகின்ற மாற்றங்கள். எப்படி பஞ்சபூதங்களாகி ஜீவன்களாகி மனிதன் வரைக்கும் பரிணாமத்தை நிகழ்த்தி முடித்ததோ அதே இறைநிலை இயற்கை மனிதன் அறம் சார்ந்து வாழ்கின்ற வரைக்கும் அவனை திருத்துகின்ற பரிணாமத்தை நிகழ்த்தும் இல்லையா? அப்போ அந்த அடி கொஞ்சம் பலமாகத்தான் இருக்கும். மனிதனுடைய தண்டனையை விட இயற்கை தரக்கூடிய தண்டனைகள் கொடுமையாக இருக்கும். அதனால் நாம தெரிந்து கொள்ளவில்லை என்றால் திருத்தப்படுவோம் என்பது இயற்கை சட்டம். அதை புரிந்து வாழ்கின்ற அளவுக்கு ஆன்மீக விளக்கங்கள் சமுதாயத்திலே பரவலாக வேண்டும். அப்பதான் நல்ல வாழ்க்கை முறைகள் தேர்வு செய்யப்படுமே தவிர இன்றைக்குள்ள நிலைகளே தொடர்ந்தது என்றால் எந்த காலத்திற்கு மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது, வாழவிட மாட்டார்கள். ஒரு சிலர் மட்டுமே வசதியாக வாழ, பெரும்பான்மை உலக மக்கள் இருமைப்பட்ட வாழ்க்கை தான். அதனால் இயற்கை அப்படி விட்டு வைக்காது இல்லையா? அவருடைய பரிணாமமே முழுமையை நோக்கிய பரிணாமம். அப்ப முழுமை என்பது என்ன? பேரின்பம். அந்த பேரின்பத்தை நோக்கி தான் நகர்த்தி கொண்டே இருக்கும். அப்போ மனிதன் எவ்வளவு முரண்பட்டாலும் எப்படி இப்போ அந்த நவக்கோள்கள் ஒவ்வொரு கோளும் சூரியனுடைய காந்த களத்துல மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. இப்போ சூரியனை சுற்றி பூமி ஒரு சுற்று வருவதற்கு 1 வருஷம் ஆகுதுன்னு கணக்கெடுத்திருக்கிறோம். ஏன் இந்த 1 வருஷம் கணக்கெடுத்துக்குது என்றால் சூரியனுடைய காந்தலை சூரியனுடைய சுழற்சியோடு சேர்ந்து சுற்றி கொண்டிருக்கும். அதுல இந்த எடை பூமியுடைய எடையோ மற்ற கோளுடைய எடையோ மிதக்கின்ற போது அந்த எடை ஏற்படுத்தக்கூடிய தடை அது அந்த வேகத்துக்கு குறையும் இல்லையா? வாய்க்கால தண்ணி போய்கிட்டே இருக்குது. இடையில ஒரு கல் வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு தடை ஏற்படுதில்லை, ஓட்டம் தடைப்படுதில்லை, வேகம் தடைப்படுதில்லை. அதே போல சூரியனின் ஆற்றல் இதனுடைய எடையால் தடைப்படுகிறது. ஆனாலும் பூமி வெல்கிறதா சூரியனுடைய ஆற்றல் வெல்கிறதா என்றால் சூரியனுடைய ஆற்றல் தான் வெல்லும், பூமியை தள்ளிட்டு போயிடும். அப்போ இது தடுத்தாலும் அதையும் கடந்து அதை நகர்த்துகின்ற ஆற்றல் சூரியனின் காந்த களத்தில் இருப்பதனால் தான் அது தாய்க்கோள். அது போல மனிதன் தர்மத்தை எதிர்த்து முரண்பட்டாலும் அதை தகர்த்து தர்மத்தை நிலைப்படுத்துவது தானே இறைவனுடைய ஆற்றல். அதுக்கு இன்னொரு 100 ஆண்டு உண்டு என்று மகர்ஷி இந்த விஸ்வரூப தரிசனத்தில இருந்து கண்டார். நானாக விரும்பி கணிக்கவில்லை. இறைவனோடு ஒன்றிய நிலையிலே நான் உணர்ந்த உண்மை அது என்று ஒரு கவியில சொல்றார். அப்படி 150 ஆண்டுகளிலே 50 ஆண்டுகள் ஓடிவிட்டது. அடுத்த 100 ஆண்டு 2026 2125க்குள்ள உலக சமாதானத்தோடு எல்லா மக்களும்
சொர்க்கலோகத்தில் வாழ்வது போல வாழ்வார்கள். அதுவரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். நமக்காக ஞானமும் வாழும் தலைப்பிலிருந்து பாடலுக்கு விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், அவர்களின் பொருள் வளம், அவர்களின் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி ஹேமமாலினி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி பன்னீர் செல்வம் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரை பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு போராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, சீர்காந்த நிலை விளக்கம், நிலவுலகுள் ஓராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு. சாரி செய்யாம கொஞ்சம் இது தப்பா பண்ணிட்டேன். சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்வு, தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கு விளையாட்டு, பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள், பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. பிரம்மஞானம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறை பொருளாம் காந்தம், தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலை காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞான, மா பிரம்ம ஞானமாம். நன்றிகளை. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து யார் பண்றீங்க? உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்
ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவங்கள் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.